அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குரூப் 2 ஜிகே ஃபுல் ரிவிஷனாக பார்த்து வரோம். இன்று பார்த்தீங்கன்னா டே 6ல் ஒரு 150 கேள்விகளை நம்ம ரிவிஷனாக பார்க்க போகிறோம். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 900 கேள்விகளை நீங்கள் ஃபுல் லெசன்ஸ், அதாவது ஆல் சப்ஜெக்ட்ஸ்லேயும் இருந்து நீங்கள் ரிவிஷனாக பார்த்து வரீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவுகள்லாம் உங்கள் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். வாங்க கேள்விகளை ஒவ்வொன்றா பார்த்துடலாம். ஒரு ஆண்டில் நாட்டின் புவியியல் எல்லைக்குள் உற்பத்தி செய்யப்படும் மொத்த பணிகள் மற்றும் பண்டங்களின் பண மதிப்பின் பெயர் என்ன? ஒரு ஆண்டில் நாட்டின் புவியியல் எல்லைக்குள் உற்பத்தி செய்யப்படும் மொத்த பணிகள் மற்றும் பண்டங்களின் பண மதிப்பு என்னன்னு அழைக்கப்படுகிறதுனா மொத்த உள்நாட்டு உற்பத்தி என்று அழைக்கப்படுகிறது. தவறானதை தேர்ந்தெடு. எதிர்க்கட்சி தலைவர் அவர் கேபினட் அமைச்சர் தகுதியை பெறுகிறார். நிதிக்குழுவின் தலைவராக இவர் மக்கள் நலனுக்காக பொதுப்பணத்தை செலவு செய்கிறார். இது தவறான ஒன்று. மக்களாட்சியில் எதிர்க்கட்சிகள் ஒரு பொறுப்பான பங்கினையும் மக்களின் நியாயமான கோரிக்கைகள் மற்றும் விருப்பத்தையும் பிரதிபலிக்கிறது. எதிர்க்கட்சி தலைவர் மத்திய கண்காணிப்பு ஆணையத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறார். இதுல தவறான ஒன்று பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான். நிதிக்குழுவின் தலைவராக இவர் மக்கள் நலனுக்காக பொதுப்பணத்தை செலவு செய்கிறார் என்பது தவறான ஒன்று. தங்கல் வரைவு எந்த ஆண்டில் கையெழுத்தானது? தங்கல் வரைவுங்கிறது பார்த்தீங்கன்னா உலக வர்த்தக அமைப்பு, அந்த வேர்ல்டு ட்ரேடு ஆர்கனைசேஷன் WTO-னின் தொடக்க புள்ளி தான் தங்கல் வரைவு. அது காட் சுற்றுன்னு 7 சுற்றுல நடக்கும். தங்கல் வரைவு ஒரு 23 நாடுகள் இணைந்து முதல்ல கையெழுத்திட்டது 1947ஆம் ஆண்டு. சரியானதை தேர்ந்தெடு. தகவல் அறியும் உரிமை சட்டம் இந்தியாவில் 2005 ஏப்ரல் மாதத்தில் இயற்றப்பட்டது. இதில் பார்த்தீங்கன்னா 2004 டிசம்பர்லேயே ஏற்றியிருப்பாங்க. மக்களவை மாநிலங்களவை, மக்களவையில் மே 11 2005 அன்றும் மே 12 2005 மாநிலங்களவையிலும் இது ஏற்றுக்கொள்ளப்பட்டு எப்போ நடைமுறைக்கு வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 2005 அக்டோபர் 12 நடைமுறைக்கு வந்தது. இது தவறான ஒன்று. தகவல்களை 30 நாட்களுக்குள் வழங்கப்படாத பட்சத்தில் தகவல் வழங்கும் அதிகாரியிடமிருந்து கட்டணமாக ஒரு குறிப்பிட்ட தொகை வசூலிக்கப்படும். இதுதான் சரியான கூற்று. தனிப்பட்ட ஒருவரின் தகவல்களை இதன் மூலம் பெற முடியாது என்பது தவறானது. எதற்காக தகவல் தேவைப்படுகிறதோ என்பதை விண்ணப்பமாக எழுதி கையெழுத்திட்ட தேதியுடன் பதிவு தபாலில் அனுப்ப வேண்டும். இதை நம்ம எந்த மொழியிலோ அதில் எழுதிட்டு அவங்களோட வேற எந்த டீட்டெயில்ஸையும் கேட்க மாட்டாங்க. அவங்க முகவரியோட அந்த பதிவு தபாலில் அனுப்பணும். இதான் சரியானது. பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் சரியான ஒன்று. கோல்டன் ஃபயர்மேன் என்ற பட்டத்தை கோல்கொண்டா சுல்தான் யாருக்கு வழங்கினார்? கோல்டன் ஃபயர்மேன் பட்டம் யாருக்கு வழங்கினார்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர்களுக்கு வழங்கினார். 1992ஆம் ஆண்டு சட்டத்தின்படி தமிழ்நாடு பஞ்சாயத்து ராஜ் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு? இதுல 73வது சட்ட திருத்தத்தின்படி பார்த்தீங்கன்னா 1992ஆம் ஆண்டு சட்டத்தின்படி தமிழ்நாடு பஞ்சாயத்து ராஜ் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1994ஆம் ஆண்டு. வன உயிரிகள் மற்றும் இயற்கை சூழலை பாதுகாக்கும் சரத்து எந்த சரத்து? வன உயிரிகள் மற்றும் இயற்கை சூழலை பாதுகாக்கும் சரத்து எதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன்ல அப்படி பாருங்க. அந்த சரத்து பார்த்தீங்கன்னா 51 AG என்பது சரியான ஒன்று. 51 AG தான். இதை அடிப்படை கடமைகள் சார்ந்து, அதாவது வன உயிர்கள், ஆறுகள், ஏரிகள், இயற்கை சூழலை பாதுகாக்கும் சரத்து 51 AG தான் சரியான ஒன்று. மதராஸ் மாவட்ட வளர்ச்சி கவுன்சில் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு? மதராஸ் மாவட்ட வளர்ச்சி கவுன்சில் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1958ஆம் ஆண்டு. மனிதவள மேம்பாட்டு குறியீடு, அதாவது ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு? ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா 1990ஆம் ஆண்டுல தான் HDI இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இந்த பாகிஸ்தானை சேர்ந்த மக்பூப் உல்கக், நம்ம இந்தியாவை சார்ந்த அமர்தியா சென், இவங்க 2 பேரால தான் இந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்திய அரசமைப்பு சட்டத்தில் ஒற்றையாட்சி முறையின் அம்சங்கள் அல்லாதவை எது? ஆப்ஷன்ல பாருங்க. இந்திய அரசமைப்பு சட்டத்தில் ஒற்றையாட்சி முறையின் அம்சங்கள் அல்லாதவை சுதந்திரமான நீதித்துறை என்பது சரி கூற்று. எந்த ஒரு நாட்டின் மேம்பாட்டிற்கும் மனித வளம் அத்தியாவசியமாக இருக்கிறது?
காரணம், கல்வி மற்றும் மக்கள் நலத்தில் முதலீடு செய்ததன் விளைவாக அவர்களின் எதிர்காலத்தில் அதிக அளவு பலன் கிடைக்கும். இதுல பாத்தீங்கன்னா கூற்று காரணம் இரண்டும் சரியான ஒன்று. ஆப்ஷன் சி தான் சரியான ஒன்று. யார் தலைமையில் நீதி கட்சி செயல்படும் போது அனைத்து துறைகளிலும் பணி நியமங்கள் வகுப்பு வாரியின்படி முறைப்படுத்தப்பட்டன? அது யார் தலைமை? ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா ரா முத்தையா. இவர் தலைமையில் நீதி கட்சி செயல்படும் போதுதான் அனைத்து துறைகளிலும் பணி நியமனங்கள் வகுப்பு வாரியின்படி முறைப்படுத்தப்பட்டன. வேலைவாய்ப்பு அலுவலகத்தை அமைத்த இடைக்கால டெல்லி சுல்தானிய அரசர். இது ஒரு முக்கியமான கேள்வி. வேலைவாய்ப்பு அலுவலகத்தை அமைத்த டெல்லி சுல்தானியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டெல்லி சுல்தான் பெராஸ் ஷா துக்ளக் ஆவார். ஜோதிராவ் பூலே, சாவித்ரிபாய் பூலே ஆகியோரால் ஒடுக்கப்பட்டோர் கல்விக்கான முயற்சி எங்கு மேற்கொள்ளப்பட்டது? ஜோதிராவ் பூலே மற்றும் சாவித்ரிபாய் பூலே ஒடுக்கப்பட்டோர் கல்விக்கான முயற்சி மேற்கொள்ளப்பட்ட இடம் மகாராஷ்டிரா என்பது சரி. இந்தியாவில் எல்பிஜியை எப்போது அரசு அறிமுகப்படுத்தியது? இது லிபரலைசேஷன், பிரைவேட்டைசேஷன், குளோபலைசேஷன் பார்த்துருப்போம். இது அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு தாராளமயமாக்கல், தனியார்மயமாக்கல், உலகமயமாக்கல் 1991ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது. ஜிஎன்ஹெச் அப்படின்னா என்னன்னு நம்மளுக்கு தெரியும். கிராஸ் நேஷனல் ஹாப்பினஸ் இண்டெக்ஸ், ஜிஎன்எஸ், கிராஸ் நேஷனல் ஹாப்பினஸ் என்ற பதத்தை உருவாக்கியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜிக்மே ஜிங்கே வாங்ஹக் என்பது ஆப்ஷன் ஏ சரியான விடை. சரியான கூற்றை தேர்க. பிராமணர் அல்லாத ஒரு அறிக்கையை வெளியிட்டவர் சர் டி தியாகராயர். தென்னிந்திய சுதந்திர சங்கம் அமைக்கப்பட்ட ஆண்டு 1916ஆம் ஆண்டு. இதுல பார்த்தோன்னே சொல்லிடுவோம், 2 கூற்றுகளுமே சரியான ஒன்று. மண்டல் கமிஷனின் பரிந்துரையை அரசமைப்பு விதி 14க்கு எதிரானது என்று வழக்கு தொடுத்தவர் யார்? மண்டல் கமிஷனின் பரிந்துரை அரசமைப்பு விதி 14க்கு எதிரானது என்று வழக்கு தொடுத்தவர் இந்திரா சகானி அவர்கள். WT அமைப்பு நடைமுறைக்கு வந்த நாள் எந்த நாள்? வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் WTO அமைப்பு நடைமுறைக்கு வந்த நாள் எதுன்னு பார்த்தீங்கன்னா 1995 ஜனவரி 1 நடைமுறைக்கு வந்தது. தமிழகத்தின் வடகிழக்கு பருவமழை மாதம் என்ன? தமிழகத்துல அதிகளவு மழை பொழிவு தரும் பருவம் பார்த்தீங்கன்னா வடகிழக்கு பருவமழை, அக்டோபர் டு டிசம்பர் என்பது சரியான விடையாகும். முதல் சட்ட திருத்தத்தின்படி நேருவால் இணைக்கப்பட்ட சட்ட விதிகள் என்ன? முதல் சட்ட திருத்தம் அதன்படி நேருவால் இணைக்கப்பட்ட சட்ட விதிகள் ஆப்ஷன்ல பாருங்க, விதி 15 4 மற்றும் 16 4 என்பது சரியான விடை. பிற்படுத்தப்பட்ட மக்களை அடையாளம் காணவும் அவர்களின் நிலை குறித்து ஆராயவும் பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் அமைக்க குடியரசுத் தலைவருக்கு அதிகாரம் வழங்கும் விதி. அதாவது பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் அமைக்க குடியரசுத் தலைவருக்கு அதிகாரம் வழங்கும் விதி பார்த்தீங்கன்னா விதி 340 ஆகும். ரிசர்வ் வங்கி சட்டம் எந்த ஆண்டு போடப்பட்டது? ரிசர்வ் வங்கி சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1934ஆம் ஆண்டாகும். தென்னிந்திய சுதந்திர சங்கம் நடத்திய வகுப்பு வாரி உரிமை குறித்து விழிப்புணர்வை உருவாக்கிய இதழ், அதுதான் நண்போம் ஜஸ்டிஸ் என்பது சரியான இதழ் பெயர் பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஸ் என்பதாகும். கேட் 2ஆம் சுற்று நடைபெற்ற இடம், இதுல 7ஆம் சுற்று உருகுவேல நடைபெற்றது. முதல் சுற்று அப்படின்னு பார்த்துருப்போம். கேட்டின் 2ஆம் சுற்று நடைபெற்ற இடம் ஜெனீவா என்பது சரியான விடை. காக்கா கலேல்கர் ஆணையம் பற்றிய கூற்றுகள், இதுதான் இந்தியாவில் முதலாவது பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம். உறுப்பினர்களின் எண்ணிக்கை 11. இக்குழு அறிக்கையை ஜவஹர்லால் நேருவிடம் சமர்ப்பித்தது. இதுல அனைத்து கூற்றுகளுமே சரியான ஒன்றாகும். மனிதனை மனிதனாக கருத முடியாமல் அவரது சாதியை மட்டுமே வைத்து எடை போட முயலும் சிந்தனை காட்டுமிராண்டித்தனமானது என்றவர் யார்? மனிதனை மனிதனாக கருத முடியாமல் அவரது சாதியை மட்டும் வைத்து எடை போட முயலும் சிந்தனை காட்டுமிராண்டித்தனமானது என்றவர் தந்தை பெரியார் ஆவார். 2வது பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் தலைமை யாருன்னு பார்த்தீங்கன்னா பிந்தேஸ்வரி பிரசாத் மண்டல். செயலர் SS கில். அமைக்கப்பட்ட ஆண்டு 1979ஆம் ஆண்டு. அது காக்கா கலேல்கர் ஆணையம் முதலாவது ஆணையம். PP மண்டலால் 2வது ஆணையம் அவர் தலைமையில் அமைக்கப்பட்டது. இதுலையும் பார்த்தீங்கன்னா 3 கூற்றுகளுமே சரியான ஒன்று. பிற்படுத்தப்பட்டோருக்கான மேம்பாட்டிற்கான இந்தியாவின் முதல் ஆணையம்
கலேல்கர் தலைமையில் முதல் ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு பார்த்தீங்கன்னா 1953ஆம் ஆண்டு. கூற்று: பிராமணர் அல்லாதோர் ஆங்கிலேயர் காலத்தில் அரசு பதவிகளில் பணியமர்த்தப்பட்டனர். காரணம்: 1921ஆம் ஆண்டு வகுப்புவாதி பிரதிநிதித்துவ சட்டம். இதுல பாத்தீங்கன்னா கூற்றும் காரணமும் சரி. கூற்றுக்கான சரியான விளக்கம் ஆப்ஷன் ஏ வந்து சரியான விடையாகும். மகாராஜா அதிராஜா என்ற பட்டத்தை ஏற்றவர் எந்த குப்த அரசர்? மகாராஜா அதிராஜா என்ற பட்டத்தை ஏற்றவர் ஆப்ஷன்ல பாருங்க, முதலாம் சந்திரகுப்தர். இவர் வந்து குப்த பேரரசை தோற்றுவித்த ஸ்ரீகுப்தரோட பேரன் தான் முதலாம் சந்திரகுப்தர் ஆவார். இவரோடது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மகாராஜா அப்படிங்கிறதெல்லாம் அலகாபாத் தூண் கல்வெட்டுல பொறிக்கப்பட்டுள்ளது. FW எல்லிஸ் புனித ஜார்ஜ் கோட்டையில் கல்லூரியினை நிறுவிய ஆண்டு எந்த ஆண்டு? எல்லிஸ் அவர்கள் புனித ஜார்ஜ் கோட்டையில் கல்லூரியினை நிறுவிய ஆண்டு ஆப்ஷன்ல 1816ஆம் ஆண்டு. ஒவ்வொரு நாளும் அவை தொடங்கியதும் முதல் 1 மணி நேரம் எதற்காக ஒதுக்கப்படுகிறது? நாடாளுமன்றத்தில் ஒவ்வொரு நாளும் அவை தொடங்கியதும் முதல் 1 மணி நேரம் ஒதுக்கப்படுவது எதற்காகன்னு பார்த்தீங்கன்னா கேள்வி நேரத்திற்காக ஒதுக்கப்படுகிறது. இந்து சமய பழமைவாதத்தை கேள்விக்குள்ளாக்கியவர் யார்? இந்து சமய பழமைவாதத்தை கேள்விக்குள்ளாக்கியவர் ஆப்ஷன்ல ராமலிங்க அடிகளார் ஆவார். தனது இராணுவ வெற்றிகளை பிரகடனம் செய்ய அசுவமேத யாகம் நடத்திய குப்த பேரரசர் யார்? அஸ்வமேத யாகம் நடத்திய குப்த பேரரசர் எதற்காகன்னு பார்த்தீங்கன்னா அவருடைய இராணுவ வெற்றிகளை பிரகடனம் செய்ய நடத்திய குப்த பேரரசர் ஆப்ஷன்ல சமுத்திர குப்தர் ஆவார். எத்தனை வகையான அரசமைப்பு திருத்த சட்டங்கள் உள்ளன? அரசமைப்பு திருத்த சட்டம் பிரிவு 320 பகுதி 20ல வந்து அதை பற்றி கூறப்பட்டுள்ளன. இதுல வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பான்மை, அறுதி, சிறப்பு பெரும்பான்மை அப்படின்ட்டுலாம் இருக்கு. இதுல வந்து பார்த்தீங்கன்னா 3 வகையான அரசமைப்பு திருத்த சட்டங்கள் உள்ளன. தமிழ் மொழியில் தூய்மைவாதத்தின் தந்தை என கருதப்படுபவர் யார்? தமிழ் மொழியில தூய்மைவாதத்தின் தந்தை என கருதப்படுபவர் மறைமலை அடிகளாவார். விக்ரமாதித்யன் என்று அழைக்கப்பட்டவர் யார்? எந்த குப்தர் வந்து விக்ரமாதித்யன் என்று அழைக்கப்பட்டார்? அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் சந்திரகுப்தர் தான் விக்ரமாதித்யன் என்று அழைக்கப்பட்டவராவார். ஆங்கிலோ இந்திய பிரதிநிதி ஒருவர் ஆளுநரால் நியமிக்கப்படுவதற்கான அரசமைப்பு உறுப்பு என்ன உறுப்பு? ஆளுநர் வந்து ஆங்கிலோ இந்திய பிரதிநிதி ஒருவரை வந்து நியமிக்கலாம். அதற்கான அரசமைப்பு பிரிவு எதுன்னு பார்த்தீங்கன்னா 333 ஆகும். சி. நடேசனார் அவர்களால் திருவல்லிக்கேணியில் திராவிடர் இல்லம் என்ற பெயரில் தங்கும் விடுதி நிறுவப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு? தங்கும் விடுதி அமைத்தவர் அப்படின்னு கேள்வி அடிக்கடி கேட்டிருக்காங்க. சி. நடேசனார் அவர்களால் திருவல்லிக்கேணியில் திராவிடர் இல்லம் என்ற பெயரில் தங்கும் விடுதி நிறுவப்பட்ட ஆண்டு 1916 ஜூலை மாதத்தில் நிறுவப்பட்டது. ஒன்றிய அரசில் அலுவல் மொழி 1963க்கு பின் இந்தி மொழியாகவே இருக்க வேண்டும் என்று திட்டவட்டமாக கூறும் இந்திய அரசமைப்பு உறுப்பு எது? அது ஒன்றிய அரசில் அலுவல் மொழி 1963க்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்தி மொழியாகவே இருக்க வேண்டும் என்று திட்டவட்டமாக கூறும் இந்திய அரசமைப்பு உறுப்பு 343. சில இதில் பார்த்தீங்கன்னா 343ல் ஒன்றுன்னு கொடுத்துருக்காங்க. 343 ஆகும். வெள்ளி நாணயங்களை வெளியிட்ட முதல் குப்த அரசர் யார்? வெள்ளி நாணயங்களை வெளியிட்டவர் 2ஆம் சந்திரகுப்தர் ஆவார். 1920ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் வெற்றி பெற்று இந்தியாவின் முதல் அமைச்சரவையை சென்னையில் அமைத்த கட்சி எந்த கட்சி? 1920ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் காங்கிரஸ் வந்து தேர்தலை புறக்கணிச்சிருவாங்க. இந்தியாவின் முதல் அமைச்சரவையை சென்னையில் அமைத்த கட்சி நீதி கட்சி ஆகும். அரசு கடைபிடிக்க வேண்டிய வழிகாட்டு நெறிகள் இந்திய அரசமைப்பின் எந்த பகுதியில் அரசு கொள்கைக்கான வழிகாட்டு நெறிகள் என்னும் தலைப்பின் கீழ் இடம்பெற்றுள்ளன? வழிகாட்டு நெறிகள் வந்து எந்த பகுதியில் இடம்பெற்றுள்ளன? ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா 4வது பகுதி, இந்திய அரசியலமைப்பின் 4வது பகுதியில் இடம்பெற்றுள்ளன. இந்திய தேசிய காங்கிரஸ் எந்த ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் முதலில் பங்கேற்றது? ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா 1937ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் தான் இந்திய தேசிய காங்கிரஸ் பங்கேற்றது. குப்த வம்சத்தின் கடைசி அரசர் யார்?
குப்த வம்சத்தின் கடைசி அரசர் விஷ்ணுகுப்தர் ஆவார். இதில் ஸ்கந்தகுப்தர் ரொம்ப பலவீனமாக ஒரு பொறுப்பற்ற இதாக இருப்பார். அதற்கு பின்பு வந்தவர் விஷ்ணுகுப்தர் என்பது சரியான விடை. இந்திய அரசமைப்பின் 42வது திருத்தத்தை கொண்டு வந்த பிரதமர் யார்? 42வது சட்ட திருத்தத்தை கொண்டு வந்த பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள். முத்துலட்சுமி அம்மையார் எந்த ஆண்டு இந்தியாவின் முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினராக ஆனார்? இந்தியாவின் முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினராக முத்துலட்சுமி அம்மையார் பொறுப்பேற்ற ஆண்டு 1926ஆம் ஆண்டாகும். குப்த பேரரசின் மாநிலங்கள் எந்த அதிகாரியின் கீழ் மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டன? குப்த பேரரசின் மாநிலங்கள் எந்த அதிகாரியின் கீழ் மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டன? ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா விஷயபதி என்ற அதிகாரியின் கீழ்தான் மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டிருந்தன. சுயமரியாதை இயக்க சொற்பொழிவுகளின் மைய பொருளாக இருந்தது என்ன? சுயமரியாதை இயக்க சொற்பொழிவுகளின் மைய பொருளாக இருந்தது ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா இனம்தான் மைய பொருளாக இருந்தது. குப்தர் காலத்தில் காமந்தகா எழுதியது எந்த நூல்? ஆப்ஷனில் பாருங்க. குப்தர் காலத்தில் காமந்தகா அவரால் இயற்றப்பட்ட நூல் நீதிசாரா என்ற நூலை இயற்றியவர் காமந்தகா ஆவார். பெரியார் எந்த புனைப்பெயரில் கட்டுரைகளை எழுதினார்? பெரியார் எந்த புனைப்பெயரில் கட்டுரைகளை எழுதினார்? ஆப்ஷன்ல அவர் சித்திரபுத்திரன் என்ற பெயரில் கட்டுரைகளை பெரியார் எழுதினார். இரட்டைமலை சீனிவாசன் எந்த ஆண்டு காஞ்சிபுரத்தில் பிறந்தார்? இரட்டைமலை சீனிவாசன் அவர்கள் காஞ்சிபுரத்தில் பிறந்த ஆண்டு ஆப்ஷன்ல 1859ஆம் ஆண்டு பிறந்தார். இரட்டைமலை சீனிவாசனின் சுயசரிதை பேர் பார்த்தீங்கன்னா ஜீவிய சரித சுருக்கம் எந்த ஆண்டு வெளியிடப்பட்டது? ஜீவிய சரித சுருக்கம் வெளியிடப்பட்ட ஆண்டு 1939ஆம் ஆண்டு வெளியிடப்பட்டது. குப்தர் காலத்தில் பல மரங்கள் வளர்ப்பது குறித்து அறிவுரை கூறியவர் யார்? பல மரங்கள் வளர்ப்பது குறித்து அறிவுரை கூறியவர் ஆப்ஷன்ல வராகமிகிரர் என்பது சரியான விடை. குஜராத்தின் கிர்னார் மலையின் அடிவாரத்தில் அமைந்திருந்த ஏரி என்ன ஏரி? கிர்னார் மலையின் அடிவாரத்தில் அமைந்திருந்த ஏரி ஆப்ஷன்ல என்ன ஏரின்னு பார்த்தீங்கன்னா சுதர்சனா ஏரி என்பது சரியான விடை. அடுத்த ஒன்று பொறுத்துக. திராவிடர் இயக்கம், தொழிலாளன் இது பத்திரிகை, தனித்தமிழ் இயக்கம், ஜீவிய சரித சுருக்கம். அப்படியே ஆப்ஷன்ல பாருங்க. திராவிடர் இயக்கம் நடேசனார், தொழிலாளன் பத்திரிகையை கொண்டு வந்தவர் சிங்காரவேலர், தனித்தமிழ் இயக்கம் மறைமலையடிகள், ஜீவிய சரித சுருக்கம் அவருடைய ஜீவிய சரிதம் சுருக்கம் நூல் இப்போ தான் பார்த்தோம். இரட்டைமலை சீனிவாசன் அவர்கள். ஆப்ஷன் டி இதற்கு சரியான விடை. குப்தர் கால கட்டத்தில் இரும்பு படிவுகள் எங்கிருந்து தோண்டி எடுக்கப்பட்டன? குப்தர் காலத்துல இரும்பு படிவுகள் எங்கிருந்து தோண்டி எடுக்கப்பட்டன? இதுல பார்த்தீங்கன்னா பீகார்ல தான் அதிகமான இரும்பு படிவுகள் தோண்டி எடுக்கப்பட்டன. லாபத்திற்காக ஊர் ஊராக சென்று வணிகம் செய்தவர்கள் அவர்களுடைய பெயர் என்ன? குப்தர் காலத்துல லாபத்திற்காக ஊர் ஊராக சென்று வணிகம் செய்தவர்கள் சார்த்தவாகா என்ற வணிக குழுக்கள் இருந்தன. கடைசி ஒன்று, வங்கத்தின் கிழக்கு கடற்கரையின் முக்கியமான வணிக மையம் என்று பாகியான் எந்த வணிக மையத்தை குறிப்பிடுகிறார்? வங்கத்தின் கிழக்கு கடற்கரையின் முக்கியமான வணிக மையம் என்று பாகியான் குறிப்பிடுவது தாமிரலிப்தி என்ற வணிக மையமாகும். 1578 தம்பிரான் வணக்கம் எனும் தமிழ் புத்தகம் எந்த இடத்தில் வெளியிடப்பட்டது? தம்பிரான் வணக்கம் 1578 வெளியிடப்பட்ட இடம் கோவா என்பது சரி. இந்திய அரசமைப்பு சட்டம் எத்தனை நாடுகளின் அரசமைப்பு சட்டங்களை முன்மாதிரியாக கொண்டு உருவாக்கப்பட்டது? நம்ம இந்திய அரசமைப்பு சட்டம் எத்தனை நாடுகளின் அரசமைப்பு சட்டங்களை முன்மாதிரியாக கொண்டு உருவாக்கப்பட்டது? அது எத்தனை நாடுகள்னு பார்த்தீங்கன்னா 60 நாடுகள். மொத்த நாட்டு மகிழ்ச்சி என்ற தொடர் எந்த ஆண்டு ஜிக்மே ஜிங்கே வாங்சுக் என்பவரால் உருவாக்கப்பட்டது? இது ப்ரீவியஸ் வீடியோ பதிவில் 2008 நடைமுறைப்படுத்தப்பட்டதுன்னு பார்த்தோம். இது அந்த பூட்டான் மன்னர் ஜிக்மே சிங்கே வாங்சுக் அவர்களால் GNH என்ற தொடர் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? ஆப்ஷன்ல 1972ஆம் ஆண்டு. தமிழ் இசை வரலாறு குறித்து நூல்களை வெளியிட்டு தமிழ் இசைக்கு சிறப்பு செய்தவர் யார்? தமிழ் இசை அப்படின்னாவே
யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் பண்டிதர் அவர்கள் தான். தமிழ் இசை வரலாறு குறித்து நூல்களை வெளியிட்டு தமிழ் இசைக்கு சிறப்பு செய்தவர். நமது அரசியலமைப்பு சட்டத்தில் தற்போதுள்ள பகுதிகளின் எண்ணிக்கை எவ்வளவு? நமது அரசியலமைப்பு சட்டத்தில் தற்போதுள்ள பகுதிகளின் எண்ணிக்கை 25. இந்திய பொருளாதாரத்தின் பலங்களில் தவறானது எது? நம்ம இந்திய பொருளாதாரத்தின் பலங்கள்ல பார்த்தீங்கன்னா, இந்தியா ஒரு கலப்பு பொருளாதாரம், வேகமாக வளரும் பொருளாதாரம், பேரளவு உள்நாட்டு நுகர்ச்சி. இதுல தவறானது பார்த்தீங்கன்னா அதிக மக்கள் தொகை. இது பொருளாதாரத்தின் பலங்களில் தவறானதாகும். தமிழ் மொழி ஒரு செம்மொழி. எனவே சென்னை பல்கலைக்கழகம் தமிழை ஒரு வட்டார மொழி என அழைக்கக்கூடாதென முதலாக வாதாடியவர் யார்? நம்ம தமிழ் மொழிங்கிறது ஒரு செம்மொழி, இதை வட்டார மொழின்னு அழைக்கக்கூடாது அப்படின்னு சென்னை பல்கலைக்கழகம் எதிராக வாதாடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பரிதிமாற் கலைஞர், அதாவது சூரிய நாராயண சாஸ்திரி ஆவார். அரசமைப்பு சட்டம் 16/9/2016 வரை எத்தனை முறை திருத்தப்பட்டுள்ளது? 16/9/2016 வரை பார்த்தீங்கன்னா 101 முறை திருத்தப்பட்டுள்ளது. மக்கள் தொகையில் 1921 வருடம் என்னவென அழைக்கப்படுகிறது? இதுல பெரும் பிரிவினை வருடம், சிறிய பிரிவினைன்னு பார்த்துருப்போம். 21 வருடம் மக்கள் தொகையில அது பார்த்தீங்கன்னா பெரும் பிரிவினை வருடம் என்று அழைக்கப்படுகிறது. மறைமலையடிகள் தனித்தமிழ் இயக்கத்தை எந்த ஆண்டு தொடங்கினார் என பொதுவாக கூறப்படுகிறது? தனித்தமிழ் இயக்கத்தை தொடங்கியவர் மறைமலையடிகள். அவர் எந்த ஆண்டு தொடங்கினார்? ஆப்ஷன்ல 1916 ஆண்டு தொடங்கினார். அமைச்சரவை தூதுக்குழு உருவாக்கப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு? அமைச்சரவை தூதுக்குழு உருவாக்கப்பட்ட ஆண்டு ஆப்ஷன்ல 1946 ஆண்டு உருவாக்கப்பட்டது. மக்கள் தொகை அடர்த்தி என்பது என்ன? இது அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. மக்கள் தொகை அடர்த்தி என்பது பார்த்தீங்கன்னா மொத்த மக்கள் தொகை டிவைடட் பை அப்பகுதியின் நிலப்பரப்பு தான் மக்கள் தொகை அடர்த்தி என்று அழைக்கப்படுகிறது. டாக்டர் சி நடேசனார் என்னும் மருத்துவர் மதராஸ் ஐக்கிய கழகம் என்னும் அமைப்பை உருவாக்கிய ஆண்டு எந்த ஆண்டு? சி நடேசனார் மதராஸ் ஐக்கிய கழகம் என்ற அமைப்பை உருவாக்கிய ஆண்டு 1912 ஆண்டு. இந்திய விமான போக்குவரத்து நிறுவனம் ஏர் இந்தியா மற்றும் இந்தியன் ஏர்லைன்ஸ் ஆகியவற்றை எந்த நாளன்று ஒன்றாக இணைத்தது? இதுவும் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. ஏர் இந்தியா, இந்தியன் ஏர்லைன்ஸ் இது ரெண்டும் ஒன்றாக இணைந்த நாள் எந்த நாள்? ஆப்ஷன்ல 27/8/2007 ஆண்டன்று இணைக்கப்பட்டது. இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் முதல் கூட்டத்தொடர் எத்தனை அமர்வுகளாக நடைபெற்றது? அந்த நிர்ணய சபையின் கூட்டத்தொடர் பார்த்தீங்கன்னா எத்தனை அமர்வுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11 அமர்வுகளாக நடைபெற்றது. காங்கிரஸ் கட்சி சட்டமன்றத்தை புறக்கணித்த சூழலில் நீதி கட்சி எந்த ஆண்டு தேர்தல் நடைபெறும் வரை ஆட்சியில் தொடர்ந்து நீடித்தது? அதில் 1920 அந்த ஒத்துழையாமை இயக்கத்தினால என்ன பண்ணுவாங்க, காங்கிரஸ் கட்சி தேர்தலை புறக்கணிக்கும். அப்போ நீதி கட்சி தான் தேர்தல் வெற்றி பெறுவாங்க. அதிலிருந்து எந்த ஆண்டு தேர்தல் நடைபெறும் வரை நீதி கட்சி ஆட்சியில் தொடர்ந்து நீடித்தது? ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா 1937 ஆண்டு வரை. இலக்க முறை பொருளாதாரத்தில் இந்தியா ஒரு உலகளாவிய போட்டியாளராகும் என்று கூறியவர் யார்? இலக்க முறை பொருளாதாரத்தில் இந்தியா ஒரு உலகளாவிய போட்டியாளர் என்று கூறியவர் சுந்தர் பிச்சை. அரசியலமைப்பின் திறவுகோல் எது? அரசியலமைப்பின் திறவுகோல் என்று அழைக்கப்படுவது முகவுரையாகும். தேர்தல் அரசியலில் பெண்கள் பங்கேற்பதை நீதி கட்சி அங்கீகரித்த ஆண்டு எந்த ஆண்டு? தேர்தல் அரசியலில் பெண்கள் பங்கேற்பதை நீதி கட்சி அங்கீகரித்த ஆண்டு 1921 ஆண்டாகும். எந்த ஆண்டு வரை கல்வி மாநில அரசின் பொறுப்பில் இருந்தது? அது கல்வி மாநில பட்டியலில் இருந்தது, இப்போ மத்திய பட்டியலுக்கு போயிருச்சு. அது எந்த ஆண்டு வரை? ஆப்ஷன்ல 1976 ஆண்டு வரை கல்வி மாநில அரசின் பொறுப்பில் இருந்தது. பெரியார் புத்தரின் 2500வது பிறந்தநாள் விழாவில் கலந்து கொள்ள பர்மா சென்ற ஆண்டு எந்த ஆண்டு? அப்போ புத்தரின் 2500வது பிறந்தநாள் கொண்டாடப்பட்டது. அதில் கலந்து கொள்ள பெரியார் சென்ற ஆண்டு
1954ஆம் ஆண்டாகும். சிட்டிசன் என்னும் சொல் ஸ்விஸ் என்ற லத்தீன் சொல்லிலிருந்து பெறப்பட்டது. இதன் பொருள் என்ன? சிட்டிசன் இது லத்தீன் மொழிச்சொல். இதனுடைய பொருள் என்னன்னு பாருங்க. ஆப்ஷன்ல நகர அரசில் வசிப்பவர் என்பது பொருளாகும். ஒரு நாடு அதன் செலவுகளை கட்டுக்குள் வைத்திருக்கும் பட்சத்தில் அதன் வருமானம் குறைவாக இருந்தாலும் பாதகமில்லை என்றவர் யார்? ஒரு நாடு அதன் செலவுகளை கட்டுக்குள் வைத்திருக்கும் பட்சத்தில் அதன் வருமானம் குறைவாக இருந்தாலும் பாதகமில்லை என்றவர் திருவள்ளுவர் என்பது சரி. நீதி கட்சி சுயமரியாதை இயக்கத்துடன் இணைந்து திராவிடர் கழகம் என பெயர் சூட்டப்பட்ட ஆண்டு. சேலம் மாநாட்டில் அப்படி பெயர் சூட்டினாங்க. அது எந்த ஆண்டுன்னு பாருங்க. 1944ஆம் ஆண்டாகும். குமரப்பா உப்பு சத்தியாகிரகத்தின் போது எந்த பத்திரிகையில் பணியாற்றினார்? ஜே.சி. குமரப்பா உப்பு சத்தியாகிரகத்தின் போது பணியாற்றிய பத்திரிகை ஆப்ஷன்ல யங் இந்தியா என்பது சரியான விடை. பெண்ணியம் குறித்து பெரியார் எழுதிய மிக முக்கியமான நூல் எந்த நூல்? பெண்ணியம் குறித்து பெரியார் எழுதிய மிக முக்கியமான நூல் பெண் ஏன் அடிமையானாள் என்ற நூலாகும். குடியுரிமையை பற்றி விவரிக்கும் சட்ட பிரிவுகள் என்ன? குடியுரிமை இது ஒரு முக்கியமான கேள்வி. சட்டப்பிரிவு 5 முதல் 11 வரை குடியுரிமையை பற்றி விவரிக்கிறது. இந்தியாவின் மகா சாசனம் என அழைக்கப்படுவது என்ன? இந்தியாவின் மகா சாசனம் என்று அழைக்கப்படுவது பார்த்தீங்கன்னா பகுதி 3 தான் இந்தியாவின் மகா சாசனம் என்று அழைக்கப்படுகிறது. அரசியலமைப்பின் பாதுகாவலன் என்று அழைக்கப்படுவது எது? அரசியலமைப்பின் பாதுகாவலன் எதுன்னு பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றம் தான் அரசியலமைப்பின் பாதுகாவலன் ஆகும். இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா என்று கூறப்படும் சரத்து எந்த சரத்து? இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா இது ஒரு முக்கியமான கேள்வி. என்று கூறப்படும் சரத்து எதுன்னு பார்த்தீங்கன்னா சரத்து 32 ஆகும். இந்திய அரசியலமைப்பில் மத்திய அரசின் நிர்வாகம் பற்றி கூறும் சரத்து என்ன? அதாவது மத்திய அரசின் நிர்வாகம் பற்றி கூறும் பிரிவுகள் ஆப்ஷன்ல பாருங்க. பிரிவு 52 முதல் 78 வரை மத்திய அரசின் நிர்வாகம் பற்றி கூறுகிறது. பகுதி என்னன்னு கேட்டாங்கன்னா பகுதி 5ல தான் மத்திய அரசின் நிர்வாகம் பற்றி கூறுகிறது. இந்திய அரசு அமைப்பு பகுதி 5ல 52 முதல் 78 வரை பிரிவுகள் மத்திய அரசின் நிர்வாகம் பற்றி கூறுகிறது. எந்த ஆண்டில் இந்திய தொல்லியல் துறை நிறுவப்பட்டது? இவர் அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். இவர்னால தான் பார்த்தீங்கன்னா இவர் தான் முதல் இயக்குனராகவும் பணியாற்றுவார். எந்த ஆண்டு? ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா 1861ஆம் ஆண்டு இந்திய தொல்லியல் துறை நிறுவப்பட்டது. குடியரசுத் தலைவர் யாரால் நியமிக்கப்படுகிறார்? குடியரசுத் தலைவர் யாரால் நியமிக்கப்படுகிறார்னு பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியால் நியமிக்கப்படுகிறார். ஹரப்பா நாகரிக தெருக்கள் எந்த வடிவமைப்பை பெற்றிருந்தன? ஹரப்பா தெருக்கள் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ல சட்டகம் வடிவிலான அமைப்பை ஹரப்பா நாகரிக தெருக்கள் பெற்றிருந்தன. இந்தியாவின் முதல் நிதிக்குழு அமைக்கப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு? நிதிக்குழு பார்த்தீங்கன்னா 280வது பிரிவின்படி அமைக்கப்படுகிறது. முதல் நிதிக்குழு எந்த ஆண்டுன்னு பாருங்க. ஆப்ஷன்ல 1951ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது. ஹரப்பா நாகரிகம் எந்த ஆண்டு முதல் சரியத் தொடங்கியது? இதுவும் கேட்கப்பட்ட ஒரு முக்கியமான கேள்வி. ஹரப்பா நாகரிகம் பார்த்தீங்கன்னா பொது ஆண்டு முன் 1900ஆம் ஆண்டுல ஹரப்பா நாகரிகம் சரியத் தொடங்கியது. வெளிநாடுகளுக்கான இந்திய தூதர்களை நியமிப்பவர் யார்? இப்போ வெளிநாடுகளுக்கான இந்திய தூதர்களை நியமிப்பவர் குடியரசுத் தலைவராவார். சென்னை வாசிகள் சங்கம் எந்த ஆண்டு கசலு, லட்சுமி நரசு, சீனிவாசனார் மற்றும் அவர்களை சேர்ந்தோர்களால் நிறுவப்பட்டது? சென்னை வாசிகள் சங்கம் எந்த ஆண்டுன்னு பாருங்க. 1852ஆம் ஆண்டு தான் சென்னை வாசிகள் சங்கம் நிறுவப்பட்டது. கீழ்கண்ட எந்த மாநிலங்களில் அதிகபட்சமாக குடியரசுத் தலைவர் ஆட்சி நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது? முதல்ல பார்த்தீங்கன்னா 1959ஆம் ஆண்டு ஜூலையில் கேரளாவில் முதலாக குடியரசுத் தலைவர் ஆட்சி நடைமுறைப்படுத்தப்பட்டது. இதில் பார்த்தீங்கன்னா கேரளா மற்றும் பஞ்சாப்ல 9 முறை குடியரசுத் தலைவர் ஆட்சி நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. ஆப்ஷன் சி இதற்கு சரியான உண்டு. சென்னை வாசிகள் சங்கம் எந்த ஆண்டுக்கு பின்னர் செயலிழந்து இல்லாமலானது? சென்னை வாசிகள் சங்கம்
ஒரு 10 ஆண்டுகளுக்கு பின்பு, அதாவது 1862ஆம் ஆண்டுக்கு பின்னர் செயலிழந்து இல்லாமல் போனது. எந்த சட்டப்பிரிவின்படி துணை குடியரசுத் தலைவர் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படாமல் குடியரசுத் தலைவர் போல மறைமுக தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்? குடியரசுத் தலைவர் போல துணை குடியரசுத் தலைவரும் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படாமல் மறைமுக தேர்தல். அந்த பிரிவு எதுன்னு பாருங்க. ஆப்ஷன்ல 66ல் 1. இந்த பிரிவின்படி தான் துணை குடியரசுத் தலைவர் மறைமுக தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். டி. முத்துசாமி என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தின் முதல் இந்திய நீதிபதியாக நியமிக்கப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு? ஆப்ஷன்ல பாருங்க, எந்த ஆண்டுன்னு பாருங்க. 1877ஆம் ஆண்டு தான் முத்துசாமி அவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தின் முதல் இந்திய நீதிபதியாக நியமிக்கப்பட்ட ஆண்டு. அவையில் சட்ட மசோதாவின் போது நடைபெற்ற வாக்கெடுப்பு சமநிலையில் இருக்கும்போது எந்த சட்டப்பிரிவின்படி துணை குடியரசுத் தலைவர் வாக்களிக்கலாம்? அதாவது முடிவு வாக்கு, காஸ்டிங் ஓட்னு பார்த்துருப்போம். அது எந்த சட்டப்பிரிவின்படி பார்த்தீங்கன்னா பிரிவு 100ன் படி அவர் துணை குடியரசுத் தலைவர் வாக்களிக்கலாம். சுதேசமித்திரன் என்ற பெயரில் தமிழ் தேசிய பருவ இதழ் தொடங்கப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு? இவர் சுப்பிரமணியனார். அவரால் சுதேசமித்திரன் என்ற பெயரில் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா 1891ஆம் ஆண்டு. இது எப்போ நாளிதழாக மாறியது? இது ஒரு கேள்வி கேட்பாங்க. 1899ஆம் ஆண்டு தான் சுதேசமித்திரன் பார்த்தீங்கன்னா நாளிதழாக மாறியது. பிரதம அமைச்சரின் கடமைகளை பற்றி கூறும் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு என்ன? பிரதம அமைச்சரின் கடமைகள், இது அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. பிரிவு 78 ஆகும். இந்திய தேசிய காங்கிரசின் 2வது மாநாடு 1886ஆம் ஆண்டு எங்கே நடைபெற்றது? 2ஆம் மாநாடு, முதல் மாநாடு, யார் தலைவர்? இதுவெல்லாம் முக்கியமான கேள்வி. இந்திய தேசிய காங்கிரசின் 2வது மாநாடு எங்கேன்னு பாருங்க, கல்கத்தாவில் 1886ஆம் ஆண்டு நடைபெற்றது. நாடாளுமன்ற மாநிலங்களவையின் உறுப்பினராவதற்கு எத்தனை வயது பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும்? ஒருத்தர் மாநிலங்களவை உறுப்பினர் ஆகணும்னா அவர் கண்டிப்பா 30 வயது பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும். சுதேசி இயக்க போராட்டத்தின் போது சிறை தண்டனையை தவிர்ப்பதற்காக சுப்பிரமணிய பாரதி எங்கே இடம்பெயர்ந்தார்? அங்கிருந்துதான் பார்த்தீங்கன்னா இந்தியா விஜயா போன்ற இதழ்களை இது பண்ணுவாரு. பாண்டிச்சேரிக்கு இடம்பெயர்ந்தார் என்பது சரி. தமிழகத்திலிருந்து நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்கள் எண்ணிக்கை, இது நம்ம மறக்க மாட்டோம். மாநிலங்களவைக்கு 18, மக்களவை 39. நீலகண்ட பிரம்மச்சாரியும் வேறு சிலரும் பாரத மாதா சங்கம் என்னும் ரகசிய அமைப்பை உருவாக்கிய ஆண்டு எந்த ஆண்டு? பாரத மாதா சங்கம், இது அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. 1904ஆம் ஆண்டு தான் பாரத மாதா சங்கம் என்ற அமைப்பை உருவாக்கினர். கட்சி தாவல் தடை சட்டம் எந்த ஆண்டு நடைமுறைப்படுத்தப்பட்டது? இது பார்த்தீங்கன்னா 51வது சட்ட திருத்தம் நினைக்கிறேன். ராஜீவ்காந்தி பிரதம அமைச்சராக இருந்தபோது உங்களுக்கு 1985ஆம் ஆண்டு நடைமுறைப்படுத்தப்பட்டது. இது எந்த அட்டவணையில் உள்ளதுன்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. 10வது அட்டவணையில் கட்சித்தாவல் தடை சட்டம் பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்திய உச்சநீதிமன்றம் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? பிரிவு 124 தான் அதாவது நம்ம இந்தியாவுக்கு ஒரு உச்சநீதிமன்றம் வேண்டும் அப்படிங்கிற கூறும் பிரிவு. ஜனவரி 26, 1950ஆம் ஆண்டன்று இந்திய உச்சநீதிமன்றம் உருவாக்கப்பட்டது. அன்னிபெசன்ட் அம்மையார் எந்த ஆண்டு தன்னாட்சி இயக்கத்தை தொடங்கினார்? அன்னிபெசன்ட் அம்மையார் தன்னாட்சி இயக்கத்தை தொடங்கிய ஆண்டு 1916ஆம் ஆண்டு. உச்சநீதிமன்ற நீதிபதிகள் எத்தனை வயது வரை பதவியில் நீடிக்கலாம்? உச்சநீதிமன்ற நீதிபதிகள், இதுவும் அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. 65 வயது வரை பதவியில் நீடிக்க முடியும். எந்த ஆண்டு சட்டம் பிராமணர் அல்லாதவர்களுக்கு தேர்தலில் இடஒதுக்கீடு வழங்கியது? அது எந்த ஆண்டு சட்டம்? ஆப்ஷன்ல 1919 இந்திய அரசு சட்டம் தான் பிராமணர் அல்லாதவர்களுக்கு தேர்தலில் இடஒதுக்கீடு வழங்கியது. சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளை தொடங்கப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு? மதுரை கிளை தொடங்கப்பட்ட ஆண்டு 2004ஆம் ஆண்டாகும். 1920இல் நடத்தப்பட்ட தேர்தலில் நீதி கட்சி வெற்றி பெற்று யார் முதலாவது முதலமைச்சரானார்? சென்னை மாகாணத்துல நீதி கட்சி வெற்றி பெற்று 1920ல் யாருன்னு பாருங்க, ஏ. சுப்பராயலு முதலமைச்சராக பொறுப்பேற்றார். மதுரை மக்களால் ரோசாப்பூ துறை என அழைக்கப்பட்டவர் யார்?
ரோசாப்புத்துறை, இதெல்லாம் முக்கியமான கேள்வி. ஜார்ஜ் ஜோசப் அவர்கள் தான் மதுரை மக்களால் ரோசாப்புத்துறை என அழைக்கப்பட்டார். தமிழ்நாட்டில் கிளாபத் எழுச்சி நடவடிக்கைகளின் முக்கிய மையமாக திகழ்ந்த இடம் எந்த இடம்? தமிழ்நாட்டில் கிளாபத் எழுச்சி நடவடிக்கைகளின் முக்கிய மையம் எதுன்னு பார்த்தீங்கன்னா வாணியம்பாடி திகழ்ந்தது. கடைசி ஒன்று, 1922 சௌரி சௌரா சம்பவம் நடைபெற்றது. அந்த நிகழ்வின் போது எத்தனை காவலர்கள் கொல்லப்பட்டனர்? சௌரி சௌரா நிகழ்வின் போது 22 காவலர்கள் கொல்லப்பட்டனர். பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம் எப்போது அறிமுகப்படுத்தப்பட்டது? பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு? ஆப்ஷன்ல 18 பிப்ரவரி 2016 ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்திய பாராளுமன்ற முறை எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டது? நம்ம இந்திய பாராளுமன்ற முறை எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டது? எந்த நாடுன்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்திலிருந்து பெறப்பட்டது நம்ம இந்திய பாராளுமன்ற முறை. ஹரப்பாவிற்கு முதலில் வருகை தந்தவர் யார்? ஹரப்பாவிற்கு முதலாக வருகை தந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ல சார்லஸ் மேசன் ஆவார். கீழ்கண்டவற்றுள் தவறானதை தேர்ந்தெடுக்க. குடியரசுத் தலைவரின் பதவிக்காலம் 5 ஆண்டுகள். ஏற்கனவே குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவர் மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட தகுதியுடையவராவார். குடியரசுத் தலைவர் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். இது பார்த்தோன்னே சொல்லிடுவோம். கூற்று 3 தவறான ஒன்றாகும். பண்டங்கள் மற்றும் சேவைகள் மீதான வரிக்கு பாராளுமன்றத்தில் எப்போது ஒப்புதல் வழங்கப்பட்டது? நம்ம ஜூலை 1, 2017 நடைமுறைக்கு வந்தது. ஜிஎஸ்டிக்கு பாராளுமன்றத்தில் எப்போது ஒப்புதல் வழங்கப்பட்டது? ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா 29/3/2017 ஒப்புதல் வழங்கப்பட்டது. ஆங்கிலேயர்களுக்கு எதிராக எந்த ஆண்டு வேலூர் கோட்டையில் இந்திய வீரர்களும் அதிகாரிகளும் ஓர் எழுச்சியை திட்டமிட்டு நடத்தினர்? வேலூர் புரட்சி ஏற்பட்ட ஆண்டு இதெல்லாம் மறக்க மாட்டோம், 1806 ஆண்டு. சிந்து நாகரிகமும் அதன் சமகால பண்பாடுகளும் இந்தியா மற்றும் பாகிஸ்தானில் சேர்த்து மொத்தம் எத்தனை சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் அமைந்துள்ளன? இது பார்த்தீங்கன்னா சிந்து சமவெளி நாகரிகம் இந்தியா மற்றும் பாகிஸ்தானில் பறந்து காணப்பட்டது. அது மொத்தம் எத்தனை சதுர கிலோமீட்டர்? ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா 1.5 மில்லியன் சதுர கிலோமீட்டர் என்பது சரியான விடை. தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட பழங்குடியின பிரிவினரின் நிலையை ஆய்வு செய்ய ஆணையத்தை நியமிக்கும் அதிகாரம் பெற்றவர் யார்? ஒரு தாழ்த்தப்பட்டவருக்கோ பழங்குடியினருக்கோ பிற்படுத்தப்பட்டவருக்கோ ஒரு ஆணையத்தை நியமிக்கும் அதிகாரம் பெற்றவர் ஆப்ஷன்ல குடியரசு தலைவராவார். சித்திரவதை ஆணையம் கீழ்கண்ட எந்த அமைப்பின் முயற்சிகளால் நிறுவப்பட்டது? சித்திரவதை ஆணையம் கீழ்கண்ட எந்த அமைப்பின் முயற்சிகளால் நிறுவப்பட்டது? ஆப்ஷன்ல சென்னை வாசிகள் சங்கம் முயற்சியால் தான் நிறுவப்பட்டது. ஹரப்பாவில் மாடுகள் எவ்வாறு அழைக்கப்பட்டது? இது அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. ஹரப்பாவில் மாடுகள் பார்த்தீங்கன்னா செபு என்ற பெயரில் அழைக்கப்பட்டன. சென்னை மகாஜன சபையின் முதல் தலைவராக பொறுப்பேற்றவர் யார்? சென்னை மகாஜன சபை முதல் தலைவராக பொறுப்பேற்றவர் பி. ரங்கையா அவர்கள். கலை, இலக்கியம், அறிவியல், விளையாட்டு மற்றும் சமூக பணி ஆகிய துறைகளில் சிறந்து விளங்கும் 12 நபர்களை குடியரசுத் தலைவர் எந்த அவையில் நியமிக்கிறார்? அந்த 12 பேரை குடியரசுத் தலைவர் எந்த அவையில் நியமிக்கிறார்? ஆப்ஷன்ல மாநிலங்களவை என்பது சரியான ஒன்று. மெலுகா என்னும் சொல் எந்த இடத்தை குறிக்கிறது? மெலுகா அப்படிங்கிற சொல் எந்த இடத்தை குறிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா சிந்து பகுதியை குறிக்கிறது. இந்திய தேசிய காங்கிரசின் 3வது மாநாடு 1887 ஆண்டு யாருடைய தலைமையில் நடைபெற்றது? 85 பம்பாய்னு பார்த்தோம், 86 கல்கத்தா, 87 ஆண்டு யாருடைய தலைமையில் நடைபெற்றது? ஆப்ஷன்ல பாருங்க பத்ருதீன் தியாப்ஜி தலைமையில் நடைபெற்றது. இந்திய அரசியலமைப்பு சட்டம் இந்திய அவசரகால நிதியினை யாரிடம் அளித்துள்ளது? அவசரகால நிதி இதை இந்திய அரசியலமைப்பு சட்டம் யாரிடம் அளித்துள்ளது? ஆப்ஷன்ல குடியரசு தலைவரிடம். ஹரப்பா மக்கள் அளவீட்டில் 1 இன்ச் என்பது தற்போதைய அளவீட்டில் என்னவாக இருந்துள்ளது? ஹரப்பாவில் 1 இன்ச்சுங்கிறது தற்போது அளவீட்டில் எந்த அளவாக உள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா 1.75 சென்டிமீட்டர்.
சுப்பிரமணிய சிவா எந்த ஆண்டு ஐரோப்பியருக்கு சொந்தமான கோரல் நூற்பாலையில் நடைபெற்ற வேலை நிறுத்தத்திற்கு தலைமையேற்றார்? கோரல் நூற்பாலை வேலை நிறுத்தம் நடைபெற்ற ஆண்டு எந்த ஆண்டு? அதற்கு தலைமையேற்றவர் சுப்பிரமணிய சிவா. ஆப்ஷனில் 1908ஆம் ஆண்டு. இந்தியாவின் முதல் துணை குடியரசுத் தலைவர் யார்? இந்தியாவில் முதல் துணை குடியரசுத் தலைவராக பணியாற்றியவர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் ஆவார். எந்த ஆண்டு அரவிந்த் கோஷ், வி சுப்பிரமணியனார் ஆகியோரின் வருகைக்கு பின்னர் பாண்டிச்சேரியில் புரட்சிகர நடவடிக்கைகள் தீவிரமடைந்தன? எந்த ஆண்டுக்கு பின்னர்? ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா 1910ஆம் ஆண்டுக்கு பின்னர் என்பது சரி. துணை குடியரசுத் தலைவர் பதவி நீக்கம் தொடர்பான தீர்மானம் கொண்டுவர குறைந்தபட்சம் எத்தனை நாட்களுக்கு முன்னர் துணை குடியரசுத் தலைவர் ஒரு அறிவிப்பை வழங்க வேண்டும்? எத்தனை நாட்களுக்கு முன்னு பார்த்தீங்கன்னா 14 நாட்களுக்கு முன் என்பது சரி. விடுதலை பெற இந்தியா எப்படி துயருற்றது, இந்தியா ஒரு தேசம் எனும் 2 புத்தகங்களையும் எழுதியவர் யார்? விடுதலை பெற இந்தியா எப்படி துயருற்றது, இதெல்லாம் முக்கியமான கேள்வி. அன்னிபெசன்ட் அம்மையார் அவர்கள். இந்தியாவின் பிரதம அமைச்சர் பதவியானது எந்த நாட்டு அரசியலமைப்பு முறையிலிருந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது? பாராளுமன்றம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து நாட்டிலிருந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது. மொத்த மக்களவை உறுப்பினர்களில் எத்தனை சதவீதம் பேர் மட்டுமே அமைச்சரவை உறுப்பினராக இருத்தல் வேண்டும் என இந்திய அரசியலமைப்பு சட்டம் வரையறுத்துள்ளது? மொத்த மக்களவை உறுப்பினர்களில் எத்தனை சதவீதம் பேர் அமைச்சராக முடியும்? ஆப்ஷனில் 15% என்பது சரி. 1920ஆம் ஆண்டு நடத்தப்பட்ட தேர்தலில் சட்டமன்றத்தில் மொத்தம் இருந்த 98 இடங்களில் நீதி கட்சி எத்தனை இடங்களில் வெற்றி பெற்றது? 98ல் நீதி கட்சி வெற்றி பெற்ற இடங்கள் 63 ஆகும். இந்திய நாடாளுமன்றத்தை பற்றி கூறும் அரசியலமைப்பு சட்டப்பிரிவுகள் யாவை? இந்திய நாடாளுமன்றத்தை பற்றி கூறும் அரசியலமைப்பு சட்டப்பிரிவுகள் ஆப்ஷனில் 79 முதல் 122 வரை ஆகும். ரவுலட் சட்டத்தை எதிர்த்து மெரினா கடற்கரையில் நடைபெற்ற கூட்டத்தில் காந்தியடிகள் உரையாற்றிய நாள் எந்த நாள்? அதை கருப்பு சட்டம் அப்படின்னு அழைச்சாரு. உரையாற்றிய நாள் மெரினா கடற்கரையில் 1919 மார்ச் 18ஆம் நாளன்று. தமிழ்நாட்டில் ஒத்துழையாமை இயக்கத்தை தலைமையேற்று நடத்தியவர்கள் யாவர்? தமிழ்நாட்டில் ஒத்துழையாமை இயக்கத்தை தலைமையேற்று நடத்தியவர்கள் ராஜாஜி மற்றும் தந்தை பெரியார் ஆவார். முஸ்லிம் லீக்கின் சென்னை கிளையை நிறுவியவர் யார்? ஆப்ஷனில் பாருங்க. முஸ்லிம் லீக்கின் சென்னை கிளையை நிறுவியவர் யாகூப் ஹசன் ஆவார். தேசிய கல்வியை முன்னெடுக்கும் பொருட்டு வி சுப்பிரமணியனார் அவரால் குருகுலம் நிறுவப்பட்ட இடம் எந்த இடம்? தேசிய கல்வியை முன்னெடுக்கும் பொருட்டு வி சுப்பிரமணியனாரால் குருகுலம் நிறுவப்பட்ட இடம் சேரன் மாதேவி. இதெல்லாம் நம்ம மறக்காத மாட்டோம். நீல் சிலை அகற்றும் போராட்டத்தில் சென்னை மாகாணத்தின் பல பகுதிகளிலிருந்து வந்திருந்த போராட்டக்காரர்களுக்கு யார் தலைமையேற்றார்? நீல் சிலை அகற்றும் போராட்டம் சென்னை மாகாணத்தின் பல பகுதிகளிலிருந்து வந்த போராட்டக்காரர்களுக்கு எஸ்என் சோமயா ஜூலு என்பவர் தலைமையேற்றார் என்பது சரியான விடை. இதுவும் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. கண்டிப்பாக இதெல்லாம் உங்கள் ஸ்டடீஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். தேங்க்யூ ஆல்.